குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ். வந்து பார்த்திங்கன்னா எல்லாேருக்கும் ஒரு பெரிய ஸ்பெஷலான ஒரு குட் ஈவினிங்ப்பா. ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சண்டே. இன்னும் ஒரே ஒரு நாள் தான்ப்பா இருக்குது. யாருக்குன்னா 11th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு இன்னும் ஒரு நாள் கழித்து, அதாவது வந்து பார்த்திங்கன்னா மே 14ஆம் தேதி வருகின்ற செவ்வாய்க்கிழமை காலையில் 9:30 வந்து பார்த்திங்கன்னா டான்னு உங்களுக்கு ரிசல்ட் வந்துட போகுதுப்பா. ஓகேங்களா? நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2 விதமாக நீங்கள் ஈஸியாக பார்த்துக்கலாம். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா உங்களோட மொபைல் நம்பருக்கு எஸ்எம்எஸ்ஸாக வந்துடும்ப்பா. ஓகேங்களா? குறுஞ்செய்தியாக வந்துடும். எப்போ வந்து பார்த்திங்கன்னா சரியாக 9:30 உங்களுக்கு மெசேஜ் வந்துடும்ப்பா, குறுஞ்செய்தி. நீங்கள் சப்போஸ் இணையதளத்தில் பார்க்கணுன்னா நீங்கள் என்ன பண்ணணுன்னா www.tnresults.nic.in ஸோ இதில் போனீங்கன்னா உங்களோட வெப்சைட் வந்து ஓப்பன் ஆகும் 11th ஸ்டாண்டர்டுக்கு. அதில் நீங்கள் உங்கள் ரெஜிஸ்டர் நம்பரும் டேட் ஆஃப் பர்த்தை போட்டு நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப நர்வஸாக இருப்பீங்க. என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா 11th ரிசல்ட் எந்த மாதிரி வருதுன்னு. ஏன்னா பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னா எதிர்பார்ப்பு 10th 12th இருந்த அளவுக்கு 11th கிடையாதுப்பா. ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா 11th பாஸ் ஆனாலும் ஃபெயில் ஆனாலும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 12th போவீங்கப்பா. ஆனால் அதில் ஒரு பெரிய அதிர்ச்சிகரமான ஒரு சிக்கல் இருக்குது. ஸோ அதை பற்றி தான் நான் உங்களுக்கு சொல்ல வந்துக்கிறேன். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் சப்போஸ் 11th ஒரு பேப்பர் 2 பேப்பர் ஃபெயில் ஆகிட்டிங்கன்னா நீங்கள் வந்து எப்படின்னா அதை அரியர்ஸ் மாதிரி நீங்கள் 12th படிக்கும்போது எழுதுவீங்க. அது பெரிய ஒரு சிக்கல்ப்பா. ஏன்னா 12th போயிட்டிங்கன்னா 12th சப்ஜெக்டை நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ 11th சப்ஜெக்ட் வந்து நீங்கள் கூட இன்னும் வந்து செம்மையாக வந்து படிக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? இப்போது 10th 12th ஃபெயில் ஆகிட்டாங்கன்னா அவங்களுக்கு அந்த மாதிரி கிடையாதுப்பா. அவங்க பாஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் 11th இல்லை காலேஜோ போவாங்க. 10th 12th. ஆனால் 11th இருக்கிற சிக்கல் என்னென்னா, சப்போஸ் ஃபெயில் ஆகிட்டாங்கன்னா 12th போவாங்க, அரியர்ஸ் மாதிரி வச்சு எழுதணும். ஓகேங்களா? அதில் இருக்க பெரிய சிக்கல் என்னென்னா 12th படிச்சுனே இருக்கும்போது 11th சேர்த்து எழுதுறது ஒரு குழப்ப நிலையை வந்து ஏற்படுத்தும்ப்பா. சப்போஸ் நீங்கள் ஃபெயில் ஆகிட்டிங்கன்னா கவலையே படாதீங்கப்பா. ஓகேங்களா? உங்களுக்கு ஜூன் இல்லை ஜூலை மாதத்தில் நடத்துவாங்க சிறப்பு துணை தேர்வு. ஓகேங்களா? ஜூன் இல்லை ஜூலையில் நடத்துவாங்க. அதாவது நீங்கள் 12th ஸ்டார்ட் ஆகுது பார்த்திங்களா, அந்த டைமில் உங்களுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கும். சப்போஸ் ஃபெயில் ஆன மாணவர்களுக்கோ, ஃபெயில் ஆகிட்டாலோ, இல்லை வந்து ஆப்சண்ட் ஆன மாணவர்களுக்கோ. ஓகேங்களா? ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நீங்கள் பயப்படலாம். என்ன ப்ரோ இன்னும் ரிசல்ட்டே வரல, அதுக்குள்ளே ஃபெயில் பற்றி பேசுகிறீங்கன்னு. நான் யாரை சொல்கிறேன்னா, ஃபெயில் ஆனவங்கள வந்து சப்போஸ் நான் ஒரு பேப்பர் 2 பேப்பர் எழுதிட்டு ஃபெயில், அதான் பாஸ் ஆக சாத்தியக்கூறே இல்லாத சில ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. அவங்களுக்கும் அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆப்சென்ட் ஆகிருப்பாங்களே, எக்ஸாமே அட்டன் பண்ணாமல். ஸோ அவங்களுக்கு தான் நான் சொல்கிறேன். நீங்களாம் யாரும் கவலைப்படாதீங்க. இப்போ உங்களை வந்து ஒரு மாதிரி டிமோட்டிவேட்டாக எடுத்துக்காதீங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நீங்கள் என்ன பண்ண வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, என்ன தான் சப்போஸ் நீங்கள் ஃபெயில் ஆகிட்டாலோ ஜூன் அல்லது ஜூலையில் வந்து நடத்துவாங்கப்பா 12th ஸ்டார்டிங்கில். அப்போ தான் வந்து கிளாஸை ஸ்டார்ட் பண்ணுவாங்க 12th. அந்த சமயத்தில் நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஒரு பேப்பர் 2 பேப்பர் போயிடுச்சுன்னா அழகாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 2 மாதம் 1.5 மாதம் டைம் இருக்கும்ப்பா. அழகாக ஒரு 20 நாள் பிரித்து வெறும் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸை படிச்சுட்டு மட்டும் நீங்கள் போய் எழுதினா ஈஸியாக பாஸ் ஆகிடலாம். பயப்படவே தேவையில்லை. இது ஒரே ஒரு விஷயத்தை நீங்கள் மட்டும் ஃபாலோ பண்ணணும். கேட்க ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஆனால் வந்து நீங்கள் இதை ஃபாலோ பண்ணிங்கன்னா சப்போஸ் நீங்கள் ஃபெயில் ஆகிட்டிங்கன்னா அதுலேருந்து நீங்கள் அழகாக வந்து மீண்டு வந்து அசால்ட்டாக 12th படித்து நீங்கள் போயிட்டு வந்துடலாம்ப்பா. ஆனால் இதை தவற விட்டுட்டிங்கன்னா இந்த ஜூன் ஜூலையில் சப்போஸ் நீங்கள் ஒழுங்காக எழுதாமையோ, இல்லை ஜூன் ஜூலை நடக்கிற எக்ஸாம்ஸை நீங்கள் எழுதாமல் சரியாக விட்டுட்டிங்கன்னா அதுக்கப்புறம் எழுதுகிற எக்ஸாம் ரொம்ப வந்து கஷ்டமாயிடும். ஸோ அதை மைண்டில் வச்சுன்னு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்சென்ட் ஆன மாணவர்களோ, இல்லை நான் சுத்தமாக எழுதலை அந்த மாதிரி இருக்க மாணவர்களுக்கு மட்டும்தான் நான் இதை சொல்கிறது. மற்றபடி நல்லா எழுதியிருக்க மாணவர்கள் இந்த விஷயத்த காதுலையாக வாங்கிக்காதீங்க. ஓகேங்களா? ஸோ இது நான் யாருக்கு சொன்னதுன்னா, நான் ரொம்ப சிரமப்படுறேன் பார்த்தீங்களா, இந்த மாதிரி நான் பாஸ் ஆக வந்து வாய்ப்பு இல்லைன்றான் பாரு, அவங்களும் ஆப்சென்ட் ஆனவங்களும் இந்த விஷயத்த ஃபாலோ பண்ணுங்கப்பா. ஓகேங்களா? ஸோ மறக்காமல் இந்த அப்டேட்டை உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிடுங்க.